இன்னைக்கு நல்ல கமகமன்னு ஒரு சூப்பரான முள்ளங்கி சாம்பார் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நல்ல சுட சுட சாதத்தில் நெய் போட்டு இந்த முள்ளங்கி சாம்பார் ஊற்றி சாப்பிட அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் வந்து தோசை இட்லிக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பருப்போட 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியும் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் சேர்த்து நல்லா 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க. கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே நீங்கள் சேர்த்து வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் வந்து நல்லா காயணும். கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு 3 வரமிளகா, காஞ்ச மிளகா வந்து நல்லா கிள்ளி இதோட சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த முள்ளங்கி சாம்பார் நான் சொல்லித்தர மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ மணமாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறி நம்ம வந்து சேர்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ் முள்ளங்கி கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயமும் இதோட சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா வந்து கீரி இதோட சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சமாக பீன்ஸும் இதோட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த முள்ளங்கி மட்டும் வேகிறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து சாம்பார் பொடி சேர்த்து இதோட நல்லா வந்து வதக்கிக்கிறேன். இந்த சாம்பார் பொடி வந்து இந்த எண்ணெயிலே வந்து ஒரு 3 நிமிஷம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதோட பச்சை வாசனை நல்லா போகும். சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக மணமாகவும் இருக்கும். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வெந்து வரத்துக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணி இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நான் வந்து இந்த முள்ளங்கியை வந்து நல்லா வேக வைக்க போகிறேன். இந்த சாம்பார் நீங்கள் மத்தியானம் சாதத்துக்கு செஞ்சதுக்கப்புறம் நைட்டு டிஃபனுக்கு தோசை இட்லிக்கும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. பாருங்கள், முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போது நான் வந்து ஒரு எலும்புச்சம்பளம் சைஸில் புளி வந்து கரைச்சி வச்சுட்டு இதோடு நான் சேர்த்துக்கிறேன். எப்போயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சாம்பாரை பொறுத்த வரைக்கும் காய் நல்லா வந்து ஒரு 70% வெந்தக்கப்புறம் தான் வந்து நம்ம புளி கரைசல் கரைச்சிட்டு இதோட ஊற்றிக்கணும். நிறைய பேர் வந்து காய் வேகத்துக்கு முன்னாடியே புளி சேர்த்துருவாங்க. அப்படி சேர்த்திங்கன்னா காய் வேகாது. நான் சொல்லித்தர மாதிரி ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். காயும் நல்லா வெந்திருக்கும், சாம்பாரும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புளியோட பச்சை வாசனை போய் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. காயும் நல்லா வந்து அந்த புளி தண்ணியிலே நல்லா வந்து வெந்துருச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம சேர்த்த புளி தண்ணியும் திக்காயிடுச்சு. இப்போது நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்ட பருப்பை இதோட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பருப்போடையே தண்ணி ஜாஸ்தியாக வச்சனால அப்படியே நான் சேர்த்து நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த புளி நல்லா வந்து வெந்தக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கொதிக்க வச்சிடணுங்க. கொதிக்க வச்சு இறக்கிட்டால் சூப்பரான நல்லா கமகமன்னு முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சாம்பாருக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்க கடைசியாக வந்து ஒரு கொத்து கொத்தமல்லி வந்து இதோட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் நம்ம இதோட வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சாம்பார் கடைசியில் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஆத்தென்டிக்கான சாம்பார் ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் வந்து முட்டைக்கோஸ் பொரியலும் வந்து நான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா சுட சுட சாதத்தில் நெய் போட்டு இந்த முள்ளங்கி சாம்பார் போட்டு சைட் டிஷ் பண்ணி வச்சுருந்த இந்த முட்டைக்கோஸ் பொரியலும் சேர்த்து சாப்பிட போகிறேன். உண்மையை சொல்லணுங்க, இந்த சாம்பார் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சுங்க. இந்த முள்ளங்கி சாம்பாருக்கு இந்த முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். பாய்.